அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி பங்கு சந்தை எப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரேலி எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது பேங்க் நிஃப்டி ஒரு 550 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. நிஃப்டி ஒரு 300, சென்செக்ஸ் ஒரு 1000, ஃபின் நிஃப்டி ஒரு 300, மிட் கேப் நிஃப்டி ஒரு 160. ஸோ எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த பாசிட்டிவ் எடுத்ததுக்கு 2-3 ரீசன் சொல்லலாம். ஈரான் அண்ட் யூஎஸ் வார் ஸ்டாப் ஆகிருக்கு, அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் ஃபெட் ரேட் கட்டோட எக்ஸ்பெக்டேஷனால் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டாரை பற்றி நம்ம நேற்று தான் பேசியிருந்தோம். ஒரு 30,455 ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ எஸ்டர்டே அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் ஒரு கன்ஃபர்மேஷன், பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்து 30,516 கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்ஸ் 800 பாயிண்ட்ஸ் ஒரே நாள்லேயே நமக்கு அந்த இடத்துல ஒரு பை சைடு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுனால நிஃப்டி நமக்கு இன்றைக்கி ஒரு ரேலி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, இந்த ரேலி கண்டினியூஷன் ஆகுமா? ஏன்னா நாளைக்கு நமக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ தேர்ஸ்டே. ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா? அப்படி கண்டினியூ எடுத்தால் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? இதெல்லாம் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, ஃபெட் என்ன பண்ணும்? ரேட்டை கட் பண்ணுமா, அன்சேஞ்சு பண்ணுமா, இல்லை இன்க்ரீஸ் பண்ணிடுமா அப்படிங்கிறது தான். இந்த ரிசல்ட் நமக்கு எப்போ கிடைக்கும்? ஒரு இந்தியன் டைம் படி பார்த்திங்க அப்படின்னா வெனஸ்டே நைட், அதாவது இன்றைக்கி நைட் 11:30க்கு தான் அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதை வச்சு இப்போ ஏதாவது ஒரு லைவில் ஒரு 10 மணிக்கு மார்க்கெட் ஓடுற டைமில் இந்த ரிசல்ட்டு கொடுத்தா கூட ஏதாவது கொஞ்சம் டிசிஷன் பண்ணி ஏதோ ஒரு ட்ரேடிங்கோ இன்வெஸ்டிங்கோ கூட பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி நைட் டைம் கொடுக்கறதுனால முன்னாடியே நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா தான் உண்டு. ஓகேங்களா? இப்போ சரி, இப்போ ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு அவசியமே ஃபெட்டுக்கு ஏற்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? எதனால் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் எட் ஃபுல்லி அண்டர் கண்ட்ரோல். அதாவது பணவீக்கம் ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபெட்டு மஸ்ட் ப்ரொடெக்ட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபெட்டை ரேட்டை கட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாரு. பட் ஃபெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா இது எங்களோட இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ நாங்கள் தேர்டு பாயிண்ட்டு, யூஎஸ் எக்கனாமி ரிமைன் ஸ்ட்ராங். அவங்க எதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டடி, அப்புறம் கன்சியூமர் ஸ்பெண்டிங் ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபெட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஓகே, சரி, இப்போ அன்சேஞ்சுடுன்னு வந்துருச்சு. ஸோ அன்சேஞ்சுடுன்னு வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் போகுமா, நெகட்டிவ் போகுமா? இப்போ ஃபெட்டை ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவ் போயிடும். கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவ் போயிடும். சரி, இந்த அன்சேஞ்சு வர்ற டைமில் மார்க்கெட்டை எப்படிங்க ப்ரிடிக்ஷன் பண்ணுறது? இது மெயினாக இம்பேக்ட் ஆகக்கூடிய இடம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் தான். ஓகேங்களா? இதில் ஹாக்கிஸ் அண்ட் டாவிஷ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், அப்படி ஒன்று இருக்குது. ஹாக்கிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் யார் கொடுப்பாரு அப்படின்னா ஃபெட்டோட சேர்மன் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா அன்சேஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹாக்கி ஸ்டேட்மெண்ட்டா டாவிஷ் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாக்கி ஸ்டேட்மெண்ட்னா ஒரு கடுமையான பேச்சு அப்படின்னு அர்த்தம். கடுமையான பேச்சுனா என்னென்னா, இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, அதனால் அடுத்த டைம் ஒரு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பணவீக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கூட அப்படியே முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடிய ஃபெட் ரேட் கட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாருமே எடுத்துக்கோங்க. இதுதான் ஹாக்கி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே டாவிஷ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மென்மையான பேச்சு. ஸோ மென்மையான பேச்சுனா என்ன அப்படின்னா, ஸோ அடுத்த தடவை ஃபெட் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் ரேட் கட் பண்ணிடும், கவலைப்படாதீங்க, ஸோ இந்த தடவையே நாங்கள் பண்ண வேண்டியது ஒரு சில காரணங்களால் அடுத்த தடவை பண்ணலான்னு முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்குறப்ப இந்த ஹாக்கி ஸ்டேட்மெண்ட் வருதா டாவிஷ் ஸ்டேட்மெண்ட் வருதாங்கிறத நாம தான் பார்க்கணும். ஓகேங்களா? அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் மார்க்கெல்லாம் பண்ணி காட்ட மாட்டாங்க. ஸோ அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஸோ ஃபெட்டோட சேர்மன் கடுமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரா இல்லை மென்மையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.
ஹாக்கி ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவில் போயிடும். டாவிஷ் ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவில் போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அன்சேஞ்சு வர்றப்ப நாம் வந்து கவனிக்க வேண்டியது. ஓகே, அடுத்தது வந்து அமெரிக்காவில் இருக்கிற செனேட்டர் ரிச்சர்ட் ப்ளமென்தல் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா அண்டு சீனா மேலே வந்து 100% வரி வந்து சீக்கிரமாக போடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஏதோ ஒரு 3 நாளாக தான் நிஃப்டி வந்து நமக்கு வந்து மேலே வந்துட்டுருக்கு ஏதோ. ஓகேங்களா? ஸோ ஒரு சில காரணங்களால இப்போ மறுபடியும் ஒரு 100% டேரிஃப்னுங்கிற ஒரு நியூஸ் வேறு வந்துட்டுருக்கு. அது பத்தாத குறைக்கு நாளைக்கு ஃபெட்டோட ரிசல்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குகிற நாடுகளுக்கு 100% வரி வந்து நாங்கள் போகிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? இப்போ ரஷ்யா வந்து கம்மியான விலையில் வந்து ஆயில் மற்ற நாடுகளுக்கெல்லாம் விற்றுட்டு அதை வந்து போருக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதனால் வந்து இதை நாங்கள் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து 100% டேரிஃப் வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் எதுவுமே வந்து கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. ஓகேங்களா? அதாவது அவர் வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டார், வி ஆர் ஹிட்டிங் இந்தியா அண்ட் சைனா, லெட்ஸ் பி பிளண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் வந்து நேரடியாக வந்து இந்தியாவையும் சைனாவையும் வந்து ஹிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நியூஸ் வந்து அங்கே இருக்கிற யூஎஸ் செனேட்டர் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது வந்து முக்கியமாக வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்தியா யூஎஸ் டீல் வந்து கொஞ்சம் மறந்துட வேண்டியது தான் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ மற்ற நாடுகளோட டீலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்தியா யூஎஸ் டீல் வந்து 1% இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 நாளில் 100% டேரிஃப் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நியூஸ் வந்தது அப்படின்னா இந்த இந்தியா யூஎஸ் டீலெல்லாம் ஒரு சில மாதங்களுக்கு வந்து நாம் வந்து மறந்துட வேண்டியது தான். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எப்படிங்க இருக்குது அப்படின்னா எல்லாமே க்ரீனுங்க. சொல்லப்போனால் நமக்கு வந்து ஐடி சர்வீஸ் நல்லாவே இருக்குது. ஐடி சர்வீஸ் எல்லாம் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக்எம், ஹெச்சிஎல் டெக், ஸோ எல்லாமே நமக்கு வந்து க்ரோத் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் நல்லாவே ஏற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாவிஷ் ஸ்டேட்மெண்ட் வருமா அப்படிங்கிறத எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து இப்போதைக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஏதாவது நமக்கு வந்து ஒரு கடுமையான பேச்சு ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்படின்னா இதை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்னங்கிறத நமக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி குளோபல் மார்க்கெட் நியூஸ் எல்லாம் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வர்றப்ப அப்புறம் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா, நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி டேட்டா, சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஸோ எல்லாமே வந்து நான் டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து கால்ஸ் கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் ஹேண்ட்லிங் அப்படிங்க அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ப்ராஃபிட் ஷேரிங் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ குளோபல் நியூஸை பற்றின டேட்டாஸ் வந்து போடுவேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுவேன். ஸோ அதை நீங்கள் உங்கள் எஜுகேஷன் பர்பஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நியூஸோட கலந்து ஒரு லெவல்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ்சிஐ குளோபல் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. அதே மாதிரி நமக்கு மூவ்மெண்ட்டும் அவ்வளோ சீக்கிரம் வந்து இருக்காது. எப்படியும் வந்து அமெரிக்கன் மூவ்மெண்ட் எல்லாம் இப்போ அமெரிக்கா ஃபுல்லாமே கிடையாது. வேர்ல்டு ஸ்டாக் எல்லாமே அந்த ஃபெட் ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 0.44 தான் நமக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. எப்படியும் ஒரு 11:30 மணிக்கு நைட்டு அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் காலையில் ஓப்பன் ஆகிறப்ப டவ் ஜோன்ஸ் பாருங்கள், டவ் ஜோன்ஸு அதுக்கப்புறம் நிக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு. மார்னிங் நான் வீடியோ போடுறேன். ஸோ அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படிங்க இருந்தது அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே நமக்கு வந்து இருந்தது. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் 3354 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2134, டிக்ளைன்ஸ் வந்து 1093, அன்சேஞ்சு வந்து 127. 52 வீக் ஹையில் வந்து 72 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 34 ஸ்டாக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 52 வீக் லோவை விட ஹை வந்து டபுள் மடங்கு இருக்குது. அப்பர் சர்க்யூட் வந்து 85, லோயர் சர்க்யூட் வந்து 66. நெக்ஸ்ட்டு வந்து செக்டார் வைஸ் ஆட்டோ செக்டார் தான் கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்ததை தவிர மற்றது எல்லாமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? குறிப்பாக சொல்ல போனால் அப்படின்னா ஐடி செக்டார் 2வது நாள் நேற்று வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனது. இன்றைக்கி வந்து ஒரு 730 பாயிண்ட்டு. இந்த பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 1% வந்து இன்க்ரீஸ் கொடுத்துருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் டாவிஸ் வந்தது அப்படின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸில் எம்என்டம் மட்டும்தாங்க இன்றைக்கி வந்து
-1.44% தவிர மற்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஹெச்டிஎஃப்சி நல்லாவே வந்து ஒரு ரெக்கவரி எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட 2% வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. ஓகேங்களா. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸ், இந்து யூனிலிவர், இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், ஹிண்டல்கோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதானி போர்ட்ஸ், எம்என்டம், பவர் கிரிட், ஏச்சர் மோட்டார், பெல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு நிஃப்டியில். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா 24,597 தான் நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ மற்றபடி கொஞ்சம் டவுனில் எடுத்து ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி நடந்தது இந்த ஃபெட் ரேட் கட்டை பேஸ் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 24,039. ஸோ 24,039ங்கிறது சப்போர்ட் ஜோன், 24,597ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட பை சைடு பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 57,332. ஸோ இந்த 57,332 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலோ 15 மினிட்ஸ் கேண்டலோ க்ளோசிங் வச்சது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மறக்காமல் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸும் கூட. சப்போஸ் நமக்கு வந்து ஒரு மிட் பாயிண்டில் ஓப்பனிங் கொடுத்தது, ஏதாவது நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் 56,828 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். அப்பவும் கூட பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 57,332. அடுத்த சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நியர்பை ட்ரெண்ட் லைனில் தான் நிற்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 77,361. ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,510. சப்போர்ட் ஜோனுங்கிறது 26,157.50. அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 14,830. சொல்லப்போனால் இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா மிட் கேப் நிஃப்டி நமக்கு அகைன் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை கூட நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ 14,830 பட் பிரேக் அவுட்டுங்கிறது அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். மறுபடியும் ஒரு ஆல் டைம், இதுக்கு முன்னாடி எடுத்த ஆல் டைம் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 1 டே கேண்டலாச்சும் க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் நல்ல ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குமே தவிர இப்போதைக்கு 14,830 தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட்டுங்கிறது 14,539. இந்தியா விக்ஸ் எப்படிங்க இருக்குது அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து பையர்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது இந்திய ரூபா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 95.62 வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஃபெட்டோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் ஸோ அடுத்த மூமெண்ட் வந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து ஏபிஐ வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து அதிகமாக இருக்க ஸ்டோரேஜில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலையிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் செல்லிங் தான். இப்போ ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு 7,947 நமக்கு வந்து 7,816 947 வந்து 7,816 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆகிருக்கு. லோவாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ மறுபடியும் ஒரு செல்லிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்வென்ட்ரி டேட்டா நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கறனால ஒரு ஏபிஐ எஸ்டிமேட் பண்ணியிருக்கறனால ஸோ 7,811 தான் ஸோ நெக்ஸ்ட்டு செல் சைடு பிரேக் அவுட் லெவல். ஓகேங்களா. ஸோ மற்றபடி மேலே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனது அப்படின்னா 8,132ங்கிறத நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் நமக்கு வந்து போயிட்டுருக்கு. 262.1ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 254.1ங்கிறது தான் சப்போர்ட் ஜோன். அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு அண்ட் சில்வரும் நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்டில் நமக்கு காலையில் பார்த்த பை சைடு இந்த இடம் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ பை சைடு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. அகைன் இதை பிரேக் அவுட் பண்ணாலோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலோ ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,43,458. ஸோ இந்த செல் சைடு பிரேக் அவுட் நடந்தால் என்னங்க பண்ணுறது? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோசிங் வச்சது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இதுதான் ஸ்டாப் லாஸ். இங்கே பை எடுக்கிறதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஜோன் தான். ஓகேங்களா.
அதாவது இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு பேப்பர் ட்ரேடிங் அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டார்கெட், ஒரு ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா. ஸோ அது வரைக்குமே இந்த பை சைட் கன்ஃபர்மேஷன் தான் நம்ம மைண்டில் இருக்கணுமே தவிர கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கு, ஸோ அந்த இடத்துல மறுபடியும் செல்லிங் ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிறத நாம் யோசிக்கக்கூடாது டெக்னிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அது வரைக்கும் ஒரு ஆர்டர் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்குமே அந்த மைண்ட் செட்லேயே தான் நாம் இருக்கணும், ஓகேங்களா. அடுத்தது சில்வர். ஸோ சில்வர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு சப்போர்ட் கிடையாது, ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,22,621. நமக்கு கீழே இறங்கி சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா 2,13,933 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது காப்பர். ஸோ காப்பரும் நமக்கு பை சைடு தான், காப்பர் எக்ஸாக்டாக நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் நிற்குது. சப்போர்ட் எடுத்திருக்கு 1332.45, ஓகேங்களா. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், ட்ரெண்ட் லைனை செல் சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது இறங்குது அப்படின்னா 1310 வரைக்கும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1335.85, ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் எம்சிஎக்ஸ் கண்டிஷன். ஸோ நான் மார்னிங் டெய்லியுமே பார்த்திங்க அப்படின்னா எம்சிஎக்ஸுக்கு மார்னிங் கண்டிஷனும் வீடியோ போடுறேன். ஸோ அதுவும் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் ஃபெட் என்ன மாதிரி ரிசல்ட்டு கொடுக்குறாங்க, எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டையும் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஐடியா இருந்தது ஃபெட் ரேட் கட்டை பற்றி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.